Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் மின் கடத்தி வாங்கியதில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். டிரான்ஸ்பார்மர் ஊழல் போல் மின் கடத்தி வாங்கியதிலும் ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். டிரான்ஸ்பார்மர் ஊழல் போல் மின் கடத்தியிலும் ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்று நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மின் கடத்தி ஊழல் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். 58,000 கோடி ரூபாய் முறைகேட்டை விஞ்ஞான முறையில் செய்திருக்கின்றனர் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் மின் கடத்தி வாங்கியதில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். யாராவது காத்திருக்கிறீங்களா? கிடைக்கலையா? போன ஆட்சியில வாங்கிட்டாங்களா? நீங்க இல்லன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவி செய்யப்படும். மீட் என்ன growth percentage வச்சு பண்ணுங்க சொல்லுங்க. இல்ல ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமான விஷயங்கள ஒரு தெளிவு சொல்லிக்கிறோம். ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம போகணும்னு கேட்டேன்னா நமக்கு வந்து மத்திய அரசுல இருந்து ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு ஒரு அழுத்தம் என்னன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபண்டிங் நம்ம கொடுக்கணும்னா அரசு நிறுவனங்களுக்கு மட்டும், அதாவது அரசு துறைகளுக்கு, அரசு பில்டிங்க்கு மட்டும் நீங்க ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா ஸ்மார்ட் மீட்டர் பாலிசியில நம்ம இன்னும் போதுமான முடிவுகள் எடுக்கவில்லை. அதான் இப்ப சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு டெக்னாலஜி நம்ம உள்ள கொண்டு வரோம், அந்த டெக்னாலஜி அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் சஸ்டைன் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம் 25 வருஷம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமாவது இருக்கணும். இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல மோடமும் சிம் கார்டோட வருது. நம்ம ஏற்கனவே இங்க சென்னையிலேயே ஒரு 1 lakh ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சரி, இப்போ 5Gல போட்டிருக்கோம். இப்போ சிக்னல் இல்லாத இடங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் தெரியல. அது இல்லாம வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் இப்போ இசிம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம போய் 3,51,00,000 மாற்ற முடியாது. நம்ம இதை மொத்தமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிற காலங்கள் 5 to 6 வருஷம் எடுக்கும். 30,000 கோடிக்கு மேல செலவினங்கள் ஆகும். நம்ம இதுக்கு வந்து ஒரு 6,000 அசஸஸ் வச்சு எடுத்தோம்னா நம்ம மொத்த செலவே 10,000 கோடிக்குள்ள முடிஞ்சிடும் அவங்க சம்பளமே. சோ அதனால நம்ம இதுல இன்னும் முடிவுகள் எடுக்கவில்லை. ஏன்னா வந்து இந்த டெக்னாலஜி 5 வருஷத்துக்கு மேல, 10 வருஷத்துக்கு மேல, 20 வருஷம் தாக்கு பிடிக்குமா, அந்த அசஸ்மெண்ட் நம்ம முதலாவது வல்லுநர்களை வச்சு நம்ம அசஸ் பண்ணணும். சோ நம்ம இதை அசஸ் பண்ணி முடிச்ச பிறகுதான் இதுல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அவங்க சொல்ற மாதிரி யாரும் அவசரப்படுற மாதிரியோ இதுல உடனடியாக, ஏன்னா நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப போதுமான சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கா, போதுமான ஜெனரேஷன்ஸ் இருக்கா, இல்ல போதுமான லைன்ஸ் இருக்கா, எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு சர்ப்ளஸ்ல இருக்கோம்னா போட்டு ஒரு 30,000 கோடியை போட்டு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கு மாத்துன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ப்ளீடிங்ல இருக்கோம். இருக்கிற எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியாம இருக்கும். சோ இந்த துறையை மீட்டெடுக்க வேண்டிய இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சொபிஸ்டிகேஷன் இப்போதைக்கு அவசியமான யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்ததா இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டெக்னாலஜி குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷத்துக்காக இருக்கணும். இப்ப 4 வருஷங்களுக்கு சிம் கார்டு இல்ல இசிம் மாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்றது? அதனால இதுல இன்னும் பாலிசி எடுக்கவில்லை. இப்ப முதலாவதாக அந்த ஒன்றிய அரசு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் வாயிலாக நம்ம வந்து அந்த ஒரு 15,000 6 லட்சம் பிளஸ் கவர்மெண்ட் பில்டிங்க்கு மட்டும் போறதுக்கான யோசனைகள் இருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் அவங்களுடைய ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்று இருக்கு. அதை மட்டும் நம்ம ஒரு டெஸ்டா பார்க்கலான் இருக்கோம். ஸோ அதற்கு செலவினங்கள் ரொம்ப குறைவு தான். அதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் மொத்தமாக பாலிசியாக இன்னும் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. அடுத்து என்னப்பா? ஆமா, இல்ல என்னன்னா கிரீன் எனர்ஜில 2 விஷயம் ப்ராப்ளம் இருக்குன்னா, சோலார் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உற்பத்தி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம பேட்டரி ஸ்டோர்டு போறோம். நம்ம விண்டுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 மாசம் விண்டு நின்றும், விண்ட் எனர்ஜி நின்றும். சோ நம்ம அந்த நேரத்துல தான் நமக்கு தெர்மலும் நமக்கு வந்து மத்த பம்ப் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் திட்டமிட்ட பிறகுதான் நம்ம அடுத்த லெவல்ல நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். சோ அதெல்லாம் திட்டமிடாமல் நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிறதையும் நம்ம குறைச்சிக்க முடியாது. சோ இதெல்லாம் பேரலா திட்டமிடணும். இப்ப நீங்க 3 மணிக்கு அப்புறம் சோலார் டவுன் ஆனப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சோ அப்பதான் நம்ம அந்த பீக் அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சாயந்தரம் பீக் அவர் மேனேஜ் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 5000 மெகாவாட் மேல வந்து சென்னை மட்டும் பீக்ல போச்சு. சோ அந்த டைம்ல இதை கொள்ள அளவுக்கு நம்ம வெளியிருந்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். உடனடியாக அந்த பீக் அவர் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டு வாங்குறோம், நம்ம மார்க்கெட்ல போய் வாங்குறோம். சோ அப்பதான் வந்து 20 ரூபாய் 19 ரூபாய்க்கு வாங்குறோம். சோ அதையெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலையை லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம சர்ப்ளஸ் சொல்லுங்க.
இல்ல ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பீக் அவர் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இந்த பம்ப் ஸ்டோரேஜ் வெளியில இப்போ ஆந்திரால ஒரு சில பிளான்ட் இருக்கும், இல்ல வேற ஒடிசால ஒரு சில பிளான்ட் இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நம்ம மொத்தமாக வாங்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்களில் அதற்கு எங்கெங்க வாங்குறோம் நமக்கு சொல்லியிருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம அதை பேலன்ஸ் பண்ண போறோம். இந்த மார்க்கெட் பர்ச்சேஸ் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸை நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கோம். இல்ல நீங்க அந்த மாதம் ஒரு முறைக்கு தான் இருக்கிற இதுலயே போய் நம்ம அசஸ்மெண்ட் பண்ண முடியல. இருக்கிற இடத்துலயே ஒருத்தர் வந்து 10 வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அசஸரே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 4000 பேர் கிட்ட தான் அசஸர்ஸ் இருக்காங்க. இன்னும் 4000 இருந்து 5000 பேர் அசஸர் தேவைப்படுறாங்க. அதனால இப்ப புதிதாக நம்ம வேலைக்கு எடுக்க போறவங்க, அதாவது ஃபீல்ட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து மல்டி பர்பஸ் ஃபீல்ட் இன்ஜினியர் தான் எடுக்க போறோம். அவர்கள் அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அசஸர்ஸ் தனியா எடுத்துட்டு பின்னாடி பாலிசி மாறிச்சுன்னா அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது தான் மல்டி பர்பஸ் ஃபீல்ட் இன்ஜினியரா நம்ம வந்து 12,500 பேர் நம்ம எடுக்க போறோம்ல, அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து செய்வார்கள். சோ அதையும் சேர்த்து தான் பண்ண போறோம். சோ அசஸருக்கு நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு அடுத்ததுக்காக நம்ம அதுக்கான போதுமான ஆட்களை வைத்த பிறகுதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அது வரைக்கும் இந்த டாரிஃப் மந்த்லி டாரிஃப் நம்ம யோசிக்க கூட முடியாது. அதாவது பழைய டெண்டர் பாலிசியில நம்ம கண்டிப்பா எல்லா அவங்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசியில தவறு இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு டெண்டர் அவங்க ஃப்ளோட் பண்றாங்க. அந்த டெண்டர்ல வந்து இப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் இல்ல கண்டக்டர் கொள்முதலுக்கு எஸ்டிமேஷன் போறாங்க. சோ அந்த ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறீங்கன்றதான் நம்மளுடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறோம்? நீங்க பழைய பிஓ, அதாவது பழைய பிஓ இல்லாட்டி அதர் ஸ்டேட் ரேட்டு. சோ இதை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் டிஃபைன் பண்றதே தப்பு. இப்ப நம்ம இவங்க 13 லட்சம் ரூபாய்க்கு டிஃபைன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. இப்ப கேரளா இதை பார்த்து எடுத்தா என்ன ஆகும்? கேரளா வந்து நாங்க தமிழ்நாடு பிஓவை பார்த்து எடுத்தேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. சோ அந்த பாலிசியே தப்பு. அதனால என்ன பண்ணோம்னா நம்ம வந்து 3 செப்பரேட் கமிட்டி அமைச்சிருக்கோம். நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்துல அந்த 3 செப்பரேட் கமிட்டி வந்து தனித்தனியாக மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட், மார்க்கெட்ல ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க போனீங்கன்னா ஆன்லைன்ல மார்க்கெட்ல இருக்கு. அந்த மார்க்கெட் ரேட்ல பிரைவேட் பிளேயருடைய அசஸ்மெண்ட் பண்றோம். அது இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரர் அசஸ்மெண்ட், இப்ப நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளவு அலுமினி தேவை, எவ்வளவு கார்பர் தேவை, ஒரு மேனுஃபேக்சரரா நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்றோம். அது இல்லாமல் நீங்க அதர் ஸ்டேட் மத்த பிஓ எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தனித்தனியா அவங்க ப்ரொபோசலை போர்டுல வச்சு அவர்கள் இதுல குறைவான என்ன கரெக்டான ரேட்டோ அதை தான் நம்ம ரேட் பிக்சிங்க்கு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு டெண்டருடைய அந்த ரேட்டு எஸ்டிமேஷனுக்கான நம்ம ப்ராசஸ கம்ப்ளீட்டா மாத்திருக்கிறோம். அதனால பழைய டெண்டர்ஸ் பெண்டிங்ல இருந்த எல்லா டெண்டர்ஸையும் நிறுத்தி வைத்துட்டு அவங்க எந்த டெண்டர் நிறுத்தல எஸ்டிமேஷனை இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேட் பண்ணி ஃப்ளோட் பண்ண சொல்லியிருக்கோம். இனிமேல் இருந்து டெண்டர் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேஷன் பிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக பஃபர் வச்சிருந்தாங்களே 30% 40%. சோ அதனால எஸ்டிமேஷன் தான ப்ராப்ளம். நீங்க டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபாய் கோட் பண்றோம்னா 40% பஃபர். சோ அந்த பஃபர் இல்லாமல் 3 கமிட்டி மூலமாக தெளிவாக திட்டமிட்டு அந்த ரெவன்யூ வெளியில யாருக்கும் போகாமல் நிறுவனத்துக்குள்ளே இருக்குமாறு டெண்டர்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசி மாத்திருக்காக அனைத்து டெண்டர்களையும் ஸ்டாப் பண்ணிட்டு புதிதாக இந்த வாரத்துல எல்லா டெண்டர்களும் புது டீம் மூலம் புது எஸ்டிமேஷன் பாலிசியோட புதிதாக டெண்டர்லாம் ஃப்ளோட் பண்ணப்படும். எந்த டெண்டர் நிறுத்தி வைக்கப்படல. ஏன்னா இல்ல அதனாலதான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம போறோம். மற்றபடி யோசிச்சுட்டு தான் சொல்லுவோம். அதான் சொன்னேன், நம்ம அசஸர்ஸ் இல்ல, அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஆட்கள் போதுமான ஆட்கள் இல்லை இருக்கு. இல்ல இப்ப நம்ம இதை எடுத்து முடிச்ச பிறகு 20,000 பேர் எடுத்து முடிச்ச பிறகு அவங்கள ட்ரைனிங்க்கு உள்ள வரட்டும். முதல்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற ப்ராப்ளம சரி பண்றதுக்கான ஆட்கள் இருக்கட்டும். முதல்ல அதுக்கு அடுத்த கட்டமாக அதை பத்தி யோசிப்போம். இல்ல அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நம்ம போதுமான ஆட்கள் இல்ல, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒத்துக்கலாம நம்ம தவறான தகவல் நாங்க கொடுக்க முடியாது. அதை சரி செய்யறதுக்கான வேலைகள் தான் செஞ்சிருக்கோம். இது வரைக்கும் அசஸர் எடுக்காமல் ஏன் வச்சிருந்தாங்கன்னு நீங்க நம்ம முந்தைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கான அதுல சிந்தனையும் இல்லை, இதை எப்படி செய்யணும்னு தெரியல. ஆனா அவங்களோட தேர்தல் அறிக்கையில மட்டும் வேகமா கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்கன்னா அதுக்குதான் நம்ம வந்து மல்டி பர்பஸ் அசஸரா 12,500 பேர் ஒரே அந்த ஆண்டுக்குள்ள எடுக்க போறோம். அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. வர இந்த ஆண்டுகளுக்குள்ள எடுத்து முடிக்கிறதுக்கான வேலைகளை தான் நம்ம துவக்கி இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி வழியாக நேர்மையாக நியாயமாக தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக இப்ப எப்படி நேற்று நியமனம் நடந்தது 401 பேர் அதே மாதிரி எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நியமிக்கப்படுவார்கள். ஆமா இல்ல அதுல நீங்க சோலாரை பொறுத்த வரைக்கும்
சோலார் இல்ல மத்த பாலிசி மத்த டெண்டர்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை நண்பர்களும் நம்மளுடைய அவருடைய பையனுடைய நண்பர்களையும் தாண்டி எதுவுமே நடக்காது. அதான் டாஸ்மார்க்லயே பார்த்தோமே. டாஸ்மார்க் முறை, அந்த டாஸ்மார்க் விசாரணை நடந்தவர் யாரெல்லாம் வெளிநாடு தப்பிச்சு ஓடனா, அப்ராடுக்கு யாரு இல்ல அதாவது போன கவர்மெண்ட் யார் ஆபரேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளை நண்பர்களும் பையன் நண்பர்களும் தான். இவர்கள் தான் அந்த கவர்மெண்டே ஆபரேட் பண்ணாங்க. சோ இவரெல்லாம் அந்த கவர்மெண்டே வழி நடத்தினாங்க. யாரையும் அவர்களை பார்க்காமல் ஒரு சின்ன விஷயம் கூட நகராது. அதுல நீங்க மற்ற அதிகாரிகள் நம்ம குறை சொல்ல என்ன பண்றது? கவர்மெண்டோட பாலிசி, அந்த முதல்வருடைய பாலிசி அப்படி இருக்கிறப்ப மத்தவர்கள் குறை சொல்ல என்ன பண்றது? அடுத்து போதுமான அளவு நம்ம எல்லா கேள்வியும் முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்னும் வர ஆண்டுகள்ல அனைத்திற்கும் நம்ம என்ன ப்ராக்ரஸ் பண்றோம், ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம இதே மாதிரி பிரஸ் ரிலீஸ் பண்ணி பிரஸ் மீட் பண்ணி தெளிவுபடுத்துவோம். இப்ப இருக்கிற இந்த துறையை பத்தி நம்ம முழுசா சொல்லி முடிச்சிட்டோம். இங்க வரைய புரிந்த அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.